இந்த அத்தியாயத்தில் குறிப்பிட்டுள்ள தகவல்கள் எந்த துறையில் தலைமை பதவியை அடைய விரும்பினாலும், குறிப்பாக வியாபாரத்திலோ தொழிலிலோ உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு தங்கள் சேவையை வழங்க விரும்புவோருக்கும் மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்கும். இந்த அத்தியாயத்துல நம்மளுடைய QQS மதிப்பீடு எவ்வளவும் தெரிந்து கொள்ளலாம். அது என்னப்பா QQS மதிப்பீடு? அடுத்து, உங்கள் சேவையின் மூலதன மதிப்பு எவ்வளவு? தோல்விக்கான 30 முக்கியமான காரணங்கள் எவை? அண்டு நம்மை நாமே தெரிந்து கொள்வதற்கான 28 முக்கியமான சுய அலசல் கேள்வி பட்டியல் எவை அப்படின்ற எல்லா முக்கியமான தகவல்களும் ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு அத்தியாயமாக இதை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்ற அந்த புத்தகத்தில் 7வது அத்தியாயம் லாஸ்ட்டாகவே பார்த்துருந்தோம், ஒழுங்கமைந்த திட்டமிடல். அதில் முதல் ஒரு பாகமாக நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதனுடைய அடுத்த பகுதி அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, நீங்கள் விரும்பிய அதே பதவியை அடைவது எப்படி? இதுக்கு முன்னாடி நம்ம விண்ணப்பித்த உடனே முதல் வேலையே நம்ம எப்படி முதல் விண்ணப்பத்திலேயே அடைவது நம்ம நினைத்த வேலையை அப்படின்னு. இப்போ நீங்கள் நினைத்த அதே பதவியை அடைவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தனக்கு மிகவும் ஏற்ற பணி எதுவோ அதை செய்வதில்தான் யாருக்கும் மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு ஓவியன் வண்ணங்களோடு வேலை செய்ய விரும்புகிறான். கைத்தொழில் தெரிந்தவன் கைவேலை செய்ய விரும்புகிறான். ஒரு எழுத்தாளன் எழுதுவதில் மகிழ்ச்சி அடைகிறான். இம்மாதிரி சிறப்பான திறமைகள் இல்லாதவர்கள் கூட தங்களுக்கென்று தொழிலிலும் வியாபாரத்திலும் ஒரு சில துறைகளையே விரும்புகிறார்கள். அவர்களுக்காக அமெரிக்காவில் ஏராளமான துறைகள் உள்ளன. நிலத்தை உழுவது முதல் தயாரிப்பு, சந்தைப்படுத்துதல் மற்றும் பிற சுய தொழில்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வேலை வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு பதவி இதுவரை இல்லை என்றால் நீங்களே ஒருவேளை அதை உருவாக்க முடியும். யாருக்காக அல்லது எந்த கம்பெனிக்காக வேலை செய்ய போகிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுங்கள். இந்த மாதிரி இப்போ நிறைய விதமான புதுவிதமான வேலையெல்லாம் வருது இல்லையா? லாஸ்ட் இதுலயோ படிச்ச சைனாலேயோ ஜப்பான்லேயோ ஒரு பர்சன் தன்னைத்தானே விற்பனை பண்ணிக்கிறார் அப்படின்னு. எப்படி அப்படின்னா, யாருக்காவது கூட யாராவது ஒருத்தங்க நம்ம கூட இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவர் போய் கூட ஒரு நாள் இருந்துட்டு வருவாராமா. அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு. அதுக்கு இது வரைக்கும் வருஷத்துக்கு அவர் 70 லட்சமோ எவ்வளவோ சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க, இந்திய ரூபாயோட மதிப்பில். அந்த மாதிரி நிறைய புதுவிதமான தொழில்கள் இருக்கு இல்லையா? இப்போ யாராவது ஒரு பர்சன் என்னால் அந்த இடத்துல இருக்க முடியல, என்னுடைய அம்மா கூட, நீங்கள் போய் இந்த ஒரு நாள் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் போய் இருப்பாராமா. இல்லை, நான் இந்த வேலையை அவங்களுக்கு செய்யறதுக்காக இருந்தது, நீங்கள் போய் இதை செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் செஞ்சு கொடுப்பாராமா. அந்த மாதிரி அவர் வேலை செய்யறாரு. ஸோ தன்னைத்தானே அவர் விளம்பரப்படுத்தி தன்னைத்தானே விற்றுக்கொள்கிறார். அந்த மாதிரியான வேலை. ஸோ அந்த மாதிரி புதுவிதமான நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. நாம் அதை யோசிச்சு சிந்திச்சு செயல்படணும். அதே போல நமக்கும் அந்த வேலை பிடித்தமான உரித்தான வேலையா இருக்கணும் இல்லையா? ஓகே, உங்களுக்கு வேலை தரப்போகும் கம்பெனியின் இப்போதைய ஊழியர்கள், மனிதவள கொள்கைகள் மற்றும் வேலையில் சேர்ந்தால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் முதலியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் திறமைகளையும் உங்களால் செய்ய முடிந்தவைகளையும் அலசி பார்த்து வேலையில் சேர்ந்த பின்பு உங்களால் எந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்ற முடியும் என்றும் புரிந்து கொள்ளுங்கள். எந்தெந்த வழிகளில் கம்பெனிக்கு லாபகரமான சேவையை மற்றும் வளர்ச்சியை வழங்க முடியும் என்றும் அதற்கான கருத்துக்களை எடுத்து கூற முடியும் என்றும் திட்டமிடுங்கள். உங்களுக்கு ஒரு வேலை வேண்டும் என்பதை மறந்துவிடுங்கள். அந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை தருவார்களா என்பதையும் மறந்துவிடுங்கள். வேலை இருக்கிறதா என்று கேட்காதீர்கள். வேலை கொடுத்தால் நீங்கள் என்னென்ன செய்வீர்கள் என்பதில் மட்டும் கவனமாக இருங்கள். இவ்வாறு உங்கள் மனதிற்குள் தயாரித்து கொண்ட பிறகு அனுபவமுள்ள ஒரு எழுத்தரிடம் கொடுத்து அதை துல்லியமாக எழுதச் சொல்லுங்கள். இதை நீங்கள் வேலை தேடும் கம்பெனியின் அதற்கான பொறுப்புள்ள நபரிடம் ஒப்படையுங்கள். மற்றவை தானே நடக்கும். ஒவ்வொரு கம்பெனியும் தனக்கு கருத்துருக்களாவோ சேவைகளோ அல்லது புதிய அறிமுகங்களாலோ லாபத்தை கொண்டு வரும் ஊழியர்களுக்காக எப்போதும் காத்திருக்கின்றன. உறுதியான திட்டத்தோடு கம்பெனிக்கு நன்மை தரக்கூடிய நபருக்கு நிச்சயமாக இடம் உண்டு. இப்போது சொன்ன முறைப்படி செயல்படுவதற்கு சில நாட்களோ சில வாரங்களோ உங்களது நேரம் அதிகப்படியாக செலவாகும். ஆனால் அதனால் கிடைக்கப் போகும் அங்கீகரிப்பும் முன்னேற்றமும் சம்பளமும் அதிகம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். பதவி ஏணியில் எடுத்த எடுப்பிலேயே பாதி அளவுக்கு ஏறிவிடுபவன் யாராயிருந்தாலும் அதற்கென்று திட்டமிடுபவனாகத்தான் இருக்க வேண்டும். முதலாளியின் மகனாக இருப்பது விதிவிலக்கு. ஸோ அதை நினச்சிக்காதீங்க, நாம் என்ன ஒரு முதலாளிக்கு ஒரு பயனாவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்கன்றக்காக தான் இந்த ஒரு பாயிண்ட்டை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து சேவைகளை புது மாதிரியாக சந்தைப்படுத்துதல். பணியாளர்கள் இப்போது பங்குதாரர்கள். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா,
தங்களுடைய சேவையை சிறப்பாக சந்தைப்படுத்த வேண்டும் என்று கருதும் எந்த ஆணும் பெண்ணும் முதலாளி தொழிலாளி உறவுமுறையில் பிரமிக்கத்தக்க மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லையா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. முதல்ல இருந்த மாதிரி இல்லை அப்படின்றாங்க. முன்பெல்லாம் தங்கம் உடையவனுக்கு, அதாவது வசதி படைத்தவனுக்கு வேலை கிடைத்தது. இப்போதோ தங்கம் போல பணியாற்றுபவனுக்கே வேலை. எதிர்காலத்தில் வேலை கொடுப்பவனுக்கும் வேலை செய்பவனுக்கும் அவர்கள் வழங்கும் சேவையை பெற்றுக்கொள்ளும் பொதுமக்களுக்கும் நடுவில் பங்குதாரர்களுக்கு உள்ள உறவுமுறை. வேலை கொடுப்பவன், வேலை செய்பவன், சேவையை பெற்றுக்கொள்ளும் பொதுமக்கள், இந்த மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. தனிநபர் சேவையை வழங்கும் இந்த புதிய முறையில் முதலாளியும் தொழிலாளியும் ஒன்றாக இணைந்து ஊழியம் செய்து பொதுமக்களுக்கு சிறப்பான சேவையை தருவார்கள். முன்பெல்லாம் தொழிலாளியும் முதலாளியும் பேரம் பேசி ஒருவருக்கொருவர் தனக்கு லாபகரமானதை கேட்டு வாங்குவர். இதில் யாருக்கு இழப்பு என்று ஆராய்ந்து பார்த்தால் அந்த சேவையை பெற்ற பொதுமக்களுக்குத்தான். இவ்வாறு தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஏற்படுத்திய எதிர்ப்பே பொருளாதார மனநிலையாக ஆயிற்று. மந்த நிலையின் பாதிப்புகள் பெரும்பாலும் அகன்றுவிட்ட நிலையில் இனிமேல் வணிகங்கள் தமது பழைய சமநிலைக்கு வந்தாக வேண்டும். பொதுமக்களுக்கு பாதகம் ஏற்படுத்தும் வகையில் தாங்கள் இயங்குவதற்கு முன்னுரிமை கிடையாது என்பதை தொழிலாளர்களும் முதலாளிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உண்மையான முதலாளி இனிமேல் பொதுமக்களே. தனிநபர் சேவையை விற்பனை செய்யும் எவரும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். முன்பெல்லாம் மளிகை கடைக்கு போனால் அந்த ஊழியர்கள் தங்கள் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருப்பதில் காலம் கழிப்பார்கள். அதுவரையில் நாம் ஒரு மூலையில் நின்று கொண்டிருப்போம். கடை முதலாளியும் நம்மை கவனிக்க மாட்டார். பணத்தை கணக்கிட்டு வங்கிக்கு அனுப்புவதில் மட்டுமே கவனமாக இருப்பார். இப்போது சங்கிலித்தொடர் போல பெரிய கடைகள் சேவை மனப்பான்மை உள்ள கனிவான நபர்களால் நிர்வகிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களின் செருப்புகளை துடைப்பதை தவிர மற்ற எல்லா வகையிலும் அவர்களுக்கு சேவை புரிய வழி ஏற்பட்டுள்ளது. அந்த நாள் வியாபாரிகள் இப்போது இல்லாமல் போயினர். காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. கனிவு, சேவை, இந்த இரண்டும் தான் இப்போது வியாபாரிகளின் தாரக மந்திரம். தனிநபர் சேவையை சந்தைப்படுத்துவோருக்கும் இதுவே வழிகாட்டி. ஏனெனில் சேவையை பெறும் வாடிக்கையாளரே இன்றைய முதலாளி ஆவர். ஏன்னா இப்ப எல்லாமே ரொம்ப கஸ்டமர்ஸை ஈர்க்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரியான எல்லா செயல்களையும் பண்றாங்க இல்லையா? முன்பெல்லாம் வீடுகளில் சமையல் கேஸ் எவ்வளவு செலவழிந்து உள்ளது என்பதை மீட்டரில் பார்த்து குறிக்கும் பணியாளர்கள் பொறுமையின்றி கதவை தடதடவென்று தட்டுவார்கள். என்னை ஏன் காக்க வைக்கிறீர்கள் என்ற கோபம் முகத்தில் தெரியும். இந்த நிலை மாறிவிட்டது. இப்போது வருபவர்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுக்கு சேவை செய்வதில் என்று கூறியபடியே வருகிறார்கள். மீட்டர் பார்க்கும் ஆசாமிகளும் தங்கள் தொழிலுக்கு மிகப்பெரிய பாதகம் ஏற்பட்டதை கேஸ் கம்பெனிகள் உணரும் முன்பே எண்ணெய் வியாபாரிகள் தங்கள் கனிவான ஊழியர்களை அனுப்பி அந்த வியாபாரத்தை கவர்ந்து கொண்டு விட்டார்கள். இப்போது அவர்களின் வியாபாரம் சூடு பிடித்துள்ளது. இப்போ அடுத்த பகுதி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுடைய QQS மதிப்பீடு எவ்வளவு அப்படின்றாங்க. அது என்னப்பா QQS அப்படின்னா குவாலிட்டி, குவான்டிட்டி, ஸ்பிரிட். இந்த 3 விஷயங்களை அளவீடு பண்ணுறாங்க. எதற்கு அப்படின்னா, நம்மளுடைய சேவையை திறமையாக நாம் வேற ஒருத்தவங்களுக்கு அதை சேல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதற்கு தேவையான இந்த 3 மதிப்பீடு அளவுகள் சொல்கிறாங்க. அது நம்மளுடைய லைஃபுக்கு எவ்வளோ ஒத்து போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சேவைகளை திறமையாகவும் தொடர்ந்தும் விற்பனை செய்பவர்களின் வெற்றிக்கு காரணங்கள் எவை அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அக்காரணங்களை அலசி ஆராய்ந்து நன்கு புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பாட்டால் அல்லாமல் சேவைகளை சந்தைப்படுத்துவதில் திறமையாகவும் நிரந்தரமாகவும் இயங்க முடியாது. இப்பதான் சொல்றாங்க. அதாவது தரம், அளவு மற்றும் எந்த உணர்வோடு செய்யப்படுகிறது, குவாலிட்டி, குவான்டிட்டி மற்றும் ஸ்பிரிட் என்பதை பொறுத்து சேவைக்கு உரிய விலையும் எவ்வளவு காலத்திற்கு அச்சேவை வேண்டும் என்பதும் தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே நிரந்தரமான சந்தையை பிடிக்க வேண்டும் என்றால் உங்களிடம் QQS இருக்க வேண்டும். அதாவது தரம், அளவு, உணர்வு ஆகிய 3ம் இருக்க வேண்டும். இதை உங்கள் பழக்கமாக மேற்கொள்ளுங்கள். சரி, இந்த சூத்திரத்தை விரிவாக பார்ப்போம். தரம் அப்படின்னா, சேவையின் தரம் என்பது உங்களின் தகுதிக்கு ஏற்ப மிகவும் திறமையோடு அல்லது எல்லா விவரங்களும் துல்லியமாக இருக்கும்படி சேவை செய்தல் ஆகும். அளவு அல்லது எண்ணிக்கை என்பது உங்கள் சேவையை எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தருவதாகும். அப்படிப்பட்ட சேவையை வாடிக்கையாளர்களுக்கு பழக்கப்படுத்துவதாகும். அடுத்து உணர்வு. சேவையின் உணர்வு என்பது ஒப்புக்கொண்டபடி இணக்கமான முறையில் உங்கள் ஊழியர்களுடனும் தொழில் கூட்டாளிகளுடனும் நடந்து கொள்ளுதல்.
தரம், அளவு இரண்டும் போதுமான அளவில் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு நிரந்தரமான சந்தையை ஏற்படுத்த முடியாது. எம்மாதிரி உணர்வுடன் சேவையை நீங்கள் வழங்குகிறீர்களோ, இது சப்போஸ் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம வாடிக்கையாளர்களுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படின்றதும் இருக்கலாம். இது வந்து பொதுவாக நம்ம ஃப்ரீலான்சிங் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? யார் யாருக்கு எந்தெந்த வேலை தேவைப்படுதோ அது மட்டும் செஞ்சு கொடுக்குற மாதிரி, பர்மனெண்ட்டாக ஒரே ஒர்க்குன்னு இல்லாமல் அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் சொல்லுவோம். இப்போ லிங்க்டின் அந்த மாதிரி ஆப்லலாம் பண்ணுறோம்ல. ஸோ அந்த மாதிரியான வேலைக்கும் நம்மளுடைய ஒரு செயலை வந்து நம்ம விற்பனைப்படுத்தி அதன் மூலியமாக நம்ம அமௌண்ட் பெறுறோம். அதுவாகட்டும், இல்லை நம்ம செய்யக்கூடிய தொழில், ஒரு தொழில் நடத்துகிறோம், ஒரு சுய தொழில் அப்படின்னா அதற்கு நம்ம வெளியே போய் வேலை செய்கிறோம் அப்படின்னா அதற்கு, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இந்த மதிப்பீடு அப்படின்றது பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. தரம், அளவு இரண்டும் போதுமான அளவில் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு நிரந்தரமான சந்தையை ஏற்படுத்த முடியாது. எம்மாதிரி உணர்வுடன் சேவையை நீங்கள் வழங்குகிறீர்களோ அதை பொறுத்துதான் சேவைக்கு நல்ல விலை கிடைக்கும், வேலையும் நீண்ட காலத்திற்கு கிடைக்கும். ஆண்ட்ரூ கார்னிகி தனிநபர் சேவையை வெற்றிகரமாக சந்தைப்படுத்துவதில் இந்த 3வது குறிப்பை பெரிதும் வலியுறுத்தினார். சேவையை வழங்குபவன் இணக்கமான நடவடிக்கை உடையவனாக இருத்தல் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கூறுவார். ஒரு ஊழியனிடம் மிகவும் தரமாகவும் அளவில் அதிகமாகவும் சேவையை வழங்கும் திறமை இருந்தால், இணக்கமான உணர்வோடு அவன் பணியாற்றவில்லை என்றால் அவனை தொடர்ந்து பணியில் வைத்திருக்க மாட்டேன் என்று கூறுவார். நம்மோடு ஒத்து போகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பார். இந்த குணத்தை உடையவர்களாக இருந்த ஊழியர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும்படி அவர் பார்த்து கொண்டார். அப்படி இல்லாதவர்கள் வெளியேற வேண்டியதுதான். இனிமையான தோற்றம் இருக்க வேண்டும் என்று முன்பு சொன்னோம். இணக்கமான பணியாற்றுவதற்கு அதுவும் ஒரு காரணமாகும். ஒருவன் இனிமையான ஆளுமையும் இணக்கமான சேவையும் உள்ளவனாக இருந்தால் அவனுடைய தரம், அளவு ஏறக்குறைய இருந்தாலும் அதை மற்றவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் இணக்கமான சேவை இல்லை என்றால் அதனை வேறு எதனாலும் ஈடுகட்ட முடியாது. இது வந்து ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். இது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த இணக்கமான சேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எப்படி வந்து நடந்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்தும், கஸ்டமர்ஸ் ஆகட்டும், நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு தொழிலுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு நமக்கு அமௌண்ட் கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை செயலை வந்து செய்கிறோம் அப்படின்னா, இந்த இணக்கமான உறவு அப்படின்றது கஸ்டமர்ஸ்கிட்ட ஆகட்டும், இல்லை நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையே ஆகட்டும், கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இம்பார்ட்டண்ட்டா, இல்லை நமக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய ஹார்ட் ஒர்க் மட்டும் போதும், நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டி இது மட்டும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியும். ஸோ அதன் மூலியமாக நாம் அலசி ஆராயலாம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, நாம் எந்த விதமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு. ஓகே, இப்போ அடுத்து உங்கள் சேவையின் மூலதன மதிப்பு. தனிநபர் சேவையை விற்பனை செய்யும் ஒருவர் பொருட்களை விற்பனை செய்யும் ஒருவரைப் போலவே வியாபாரி தான். ஓகேவா? இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நம்ம வியாபாரமும் இதுவும் ஒன்று தான், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. எனவே பொருட்களை விற்கும் வியாபாரிக்கு என்னென்ன விதிகள் உண்டோ அதே விதிகளுக்கு உட்பட்டுத்தான் இவரும் தன் சேவையை விற்பனை செய்தாக வேண்டும். இதை வலியுறுத்தி சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் தனி நபர் சேவையை விற்கும் பலர் பொதுவாக வியாபார விதிகளை கடைபிடிப்பதில்லை, அதற்குரிய பொறுப்புணர்ச்சியோடு நடப்பதில்லை. சேவைகளுக்கான புதிய சந்தையானது முதலாளியும் தொழிலாளியும் பொதுமக்களின் சேவையில் பங்குதாரர்களாக இருந்தாக வேண்டும் என்று விதித்துள்ளது. முன்பெல்லாம் நிறைய பேரை சந்திப்பவனே சிறந்த விற்பனையாளன் என்று இருந்தது. அந்த நிலை மாறி நிறைய பேருக்கு கொடுப்பவனே சிறந்தவன் என்ற நிலைமை வந்துள்ளது. மூடு திரைக்குள் நடைபெற்று வந்த வியாபாரம் போட்டியின் காரணமாக அழுத்தம் பெற்று திரைக்குள்ளிருந்து வெளியே வந்துவிட்டது. இனி திரை போட்டு மூட வேண்டிய அவசியமில்லை. வாங்குவோர் மீது அழுத்தம் தராத வகையில்தான் இனி வியாபாரம் நடந்தாக வேண்டும். உங்கள் சேவையை விற்பதன் மூலம் நீங்கள் பெரும் வருவாய்தான் உங்களுடைய மூளையின் மூலதன மதிப்பாகும். கடன் வாங்கும் பணத்திற்கு 6% வட்டி என்று வைத்துக்கொண்டால் உங்கள் வருவாய் உங்கள் மூளையின் மூலதனத்தில் 6% என்று எடுத்துக்கொள்ளலாம். அதன்படி உங்கள் வருவாயை 6 வகுத்து 100 பெருக்கினால் அதுதான் உங்கள் மூளையின் மூலதன மதிப்பாகும். மூளையை விட பணம் அதிக மதிப்பு உடையது அல்ல, உண்மையில் மிகவும் குறைவானதே. மூளை என்னும் மூலதனத்தை பொருளாதார மந்தநிலை கீழிறக்க முடியாது, அதை யாரும் திருடிக்கொள்ள முடியாது என்பதால் பொருட்களை வாங்கி விற்று வியாபாரம் செய்யும் தொழிலுக்கு பயன்படும் மூலதனத்தை விட திறமையுள்ள மூளைகள் மூலதனத்தின் மிகவும் விரும்பத்தகுந்த வடிவங்களாகும். அது மட்டுமல்ல, வியாபாரத்திற்கு பயன்படும் பணம் திறமையான மூளைகளோடு கலந்தால் ஒழிய வெறும் மண்ணுக்கு சமமே. இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப என்னுடைய என்ன சொல்கிறது, நான் ரொம்ப பெரிய அனுபவசாலி அப்படின்னுலாம் சொல்ல வரல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய வியாபாரத்துக்கு ஆகட்டும், தொழில் எந்த விஷயமா இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூடுறதே இல்லை, அப்படியே ஒரே லெவல்லையே இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோஸ் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கி பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை உபயோகப்படுத்தி நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெறலாம். ஓகே, இப்போ வந்து தோல்விக்கான 30 முக்கிய காரணங்கள், இவற்றில் உங்கள் பாதிப்பவை எத்தனை? உங்களை இந்த 30 காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் உங்களை பாதிப்பவை எவை அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் இல்லையா? இப்போ ஒரு அனுபவப்பட்ட ஒரு பர்சன் வந்து இப்போ நீங்களே வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்களே போய் ஒரு விஷயத்தில் இறங்கி அதை கற்றுக்கிட்டு அதை நான் வெளியில் அதை தெரிஞ்சு ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய் அதெல்லாம் தெரிஞ்சு நான் வெளியில் வரணும் அப்படின்னா ஒரு 4 to 5 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்குது, இதில் உனக்கு எது வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோ, வேண்டாத பாயிண்ட்டை விட்டுரு, வேணுன்ற பாயிண்ட்ஸில் உனக்கு எந்த விதமான மாறுதல்கள் தேவையோ அதற்கேற்ற போல் நீ இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து இந்த அடுத்தடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகளில் தொகுத்து கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இது வந்து எல்லா இடத்துக்குமே பொருந்தும். ஓகேவா? இந்த தோல்விக்கான 30 காரணங்கள் அப்படின்றது அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியவை எவை, உங்களை பாதிக்கக்கூடியது எது, நீங்கள் எதில் வந்து மைனஸாக இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். வாழ்க்கையின் மிகப்பெரிய சோகம் என்னவென்றால் உண்மையான முயற்சி செய்து தோற்று போகிறவர்கள் பெருமளவில் இருக்கிறார்கள் என்பதே. வெற்றி பெறுபவர்கள் ஒரு சிலரே. அவ்வாறு தோல்வியடைந்த பலரில் 98% பேரை நான் அலசி ஆராய்ந்து இருக்கிறேன். நான் மீன்ஸ் நான் கிடையாது, புக் எழுதினவங்க. ஒரு சமுதாயத்தில் 98% பேர் தோல்வியடைய வேண்டும் என்றால் அந்த நாகரிகத்திலும் கல்வி முறையிலும் அடிப்படையிலேயே ஏதோ குறைபாடு உள்ளது என்றுதான் அர்த்தம். ஆனால் இந்த நூலை எழுதுவதின் நோக்கம் சமுதாயத்தின் நல்லதையும் கெட்டதையும் பார்த்து நீதி போதனை செய்வது அல்ல. அதற்கு இதை போல 100 மடங்கு பெரிய புத்தகம் எழுத வேண்டும். என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடித்த விஷயம், தோல்விக்கு 30 காரணங்கள் உள்ளன, வெற்றி பெற்று செல்வந்தன் ஆவதற்கு 13 காரணங்கள் உள்ளன. இந்த அத்தியாயத்தில் தோல்விக்கான 30 காரணங்கள் விளக்கப்படும். இந்த பட்டியலை படித்து கொண்டே போகும்போது அதில் எந்தெந்த காரணங்கள் உங்களுக்கும் வெற்றிக்கும் இடையே தடைக்கற்களாக நிற்கின்றன என்று குறித்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த 30 பாயிண்ட் படிக்கும் போதே வந்து உங்ககிட்ட இல்லாத பாயிண்ட் எது, நீங்கள் வந்து எதனால் பாதிப்படைகிறீங்கன்னு இதை கேட்கும் போது புரியல. இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை பாதிக்குதுன்னு வேற யார் சொன்னாலும் நம்ம ஒத்துக்கல அப்படின்னாலும் நம்ம மனசுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், இதை வந்து நான் பண்ணலை. நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்கிறது, நிரபராதியா குற்றவாளியா அப்படின்னு. ஸோ அந்த பாயிண்ட் எது அப்படின்றது நோட் பண்ணுங்கள். எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் மாறுதலாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? பரம்பரை பின்னணியால் உதவியின்மை. பிறக்கும் போதே மூளைத்திறன் குறைவாக உள்ளவர்களுக்கு நாம் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. ஒரே ஒரு வழி உண்டு. அது மாஸ்டர் மைண்ட் குழு மூலம் உதவி பெறுவது. ஆனால் 30 காரணங்களில் இது ஒன்றுதான் அந்த நபரால் தானாகவே திருத்திக் கொள்ள முடியாத குறைபாடு ஆகும். வாழ்க்கையில் தீர்மானமான இலக்கு இல்லாமை. ஒரு முக்கியமான இலக்கு இல்லாமல் வாழ்க்கை நடத்துபவனுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பில்லை. நான் ஆராய்ந்த 100 மனிதர்களில் 98 பேரிடம் எந்த இலக்கும் இருக்கவில்லை. அதற்கு காரணம் அடுத்த குறிப்பில் இருக்கலாம். நீங்கள் இலக்கு இல்லாமல் இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். எனக்கு இலக்கு இருக்குது, உங்களுக்கு எப்படின்னு யோசிங்க. சாதாரணமானவர்களிடமிருந்து மேலே உயர வேண்டும் என்ற ஆர்வமின்மை. வாழ்க்கையில் மேலே உயர வேண்டும் என்ற ஆர்வமே இல்லாமலும் அதற்காக உழைக்க தயாராக இல்லாமலும் இருப்பவர்களுக்கு நம்மிடம் மருந்து கிடையாது. இது வந்து உண்மை. நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருக்கணும்னு நினைக்கிறது. இன்னொன்று வந்து இதுலேயே வேற ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்து மேலே முன்னேறணும்னு நினைப்பாங்க, ஆனால் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் நான் பண்ண மாட்டேன். கேட்டால் கடவுள் மேலே மட்டும் பாரத்தை போட்டுருவேன். அப்புறம் வந்து எனக்கு உதவி செய்கிறக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டை போட்டுருவேன்றது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த நினப்பே இருக்காது அவங்களுக்கு, நம்ம முன்னேறணும்னோ இல்லை நம்ம இந்த நிலைமையிலேருந்து மாறணும்னோ அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டே இருக்காது. அந்த மாதிரியான பர்சன்ஸும் இருக்காங்க. அடுத்து, போதுமான கல்வியின்மை. இந்த குறைபாட்டை ஓரளவு எளிதாக திருத்திவிடலாம். மிகச்சிறந்த கல்வியை உடையவர்கள் தாமாகவே கற்றவர்கள் என்பதை நான் அனுபவத்தில் அறிவேன். கல்லூரி படிப்பை விடவும் அதிகமான ஏதோ ஒன்று தான் ஒருவனை கல்வி உடையவனாக ஆக்குகிறது. தான் விரும்பும் எதையும் மற்றவர்களை பாதிக்காத வகையில் எவனால் பெற முடிகிறதோ அவனே கல்வி கற்றவன் ஆகிறான். ஏராளமான அறிவு பெற்றால் அது கல்வி ஆகாது. தன்னுடைய அறிவை திறமையாகவும் தொடர்ந்து பயன்படுத்த முடிந்தால் அதுதான் கல்வி. எவ்வளவு தெரிந்து இருக்கிறது என்பதற்காக
சம்பளம் தருவதில்லை. தெரிந்ததை எவ்வளவு தூரம் பயன்படுத்துகிறீர்கள் என்பதற்காகவே சம்பளம் தரப்படுகிறது. எவ்வளவு தெரிந்து இருக்கிறது என்பதற்காக சம்பளம் தருவதில்லை. தெரிந்ததை எவ்வளவு தூரம் பயன்படுத்துகிறீர்கள் என்பதற்காகவே சம்பளம் தரப்படுகிறது இல்லையா? ஏட்டு சுரக்காயா இல்லை அனுபவ சுரக்காயா? நம்ம நிறைய இடத்துல நான் அப்படி தான் இருக்கேன். நிறைய இடத்துல வந்து வெறும் ஏட்டு சுரக்காவாக இருந்துட்டு இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். அடுத்து சுய ஒழுக்கமின்மை. ஒழுக்கம் என்பது சுய கட்டுப்பாட்டினால் வருவது. இதன் பொருள் தனது எதிர்மறை பண்புகளை ஒருவன் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதாகும். சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தும் முன்பு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியம். தன்னை வெல்வதே உலகில் கடினமான காரியமாகும். உங்களை நீங்கள் ஜெயிக்கவில்லை என்றால் உங்களுக்கு உள்ளிருப்பது உங்களை ஜெயித்துவிடும். உங்கள் உயிர் நண்பனையும் பரம எதிரியையும் ஒரே சமயத்தில் பார்க்க வேண்டுமா? கண்ணாடி முன் நில்லுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம அடுத்த லெவலில் முன்னேறும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நாளைக்கு ஒரு 5:30 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கான ஒரு சிறந்த ஒரு நண்பனாகவும் நம்மளுடைய மனமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்துக்கலாம், நாளைக்கு இல்லைன்னா என்ன நாளைக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க, சிறந்த எதிரி நண்பன் ரெண்டுமே நம்ம தான் கண்ணாடி முன்னாடி பார்த்தா தெரியும். அடுத்து ஆரோக்கியமின்மை. நல்ல ஆரோக்கியம் இல்லாதவர்கள் சிறப்பான வெற்றியை அடைய முடியாது. நோய்க்கான காரணங்கள் பலவற்றை நம்மால் கட்டுப்படுத்தவும் இல்லாமலாக்கவும் முடியும். கவனியுங்கள். ஆரோக்கியத்தை பாதிக்கும் உணவுகளை அதிகம் உட்கொள்ளுதல், தவறான எதிர்மறையான சிந்தனைகளுக்கு பழக்கப்படுதல், உடலுறவில் தவறாகவும் அதிகமாகவும் ஈடுபடுதல், சரியான உடற்பயிற்சியின்மை, தூய்மையான காற்று இன்மை, சரியில்லாத மூச்சு பயிற்சி, இதெல்லாம் தான் வந்து ஆரோக்கியமின்மைக்கு காரணம் அப்படின்றாங்க. அடுத்து இளம் வயதில் தவறான சூழலில் பாதிப்பு. 5இல் வளையாதது 50இல் வளையாது. பிற்காலத்தில் குற்றவாளியான பலர் தங்கள் இளம் வயதில் குற்றம் நிலவிய சூழ்நிலையில் இருந்து சரியில்லாத நண்பர்கள் மூலம் குற்றங்களை கற்றுக்கொண்டவர்களே. அடுத்து காலதாமதம் செய்தல். தோல்விக்கு மிக பொதுவான காரணம் இது. உனது வெற்றியை தடுப்பதற்கு காலதாமதம் என்னும் கிழவன் உனது நிழலுக்குள் ஒளிந்திருக்கிறான். நம்மில் பலர் தோற்றுப்போனதற்கு காரணம் சரியான நேரம் இன்னும் வரவில்லை என்று எதுவும் செய்யாமல் காத்து கொண்டிருந்தது ஆகும். எனவே காத்திருக்க வேண்டாம். சரியான நேரம் என்பது வராது. இப்போது எங்கே இருக்கிறீர்களோ அங்கிருந்தே ஆரம்பியுங்கள். எந்த கருவி கையில் கிடைக்கிறதோ அதிலிருந்து ஆரம்பியுங்கள். போக போக நல்ல கருவிகள் கிடைக்கும். நான் என்னோட இதில் வந்து டேபிள் மோட்டிவேஷ்னல் அப்படின்ற வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு விஷயம் வந்து வரும் அப்படின்றத வெயிட் பண்ணிகிட்டே இருந்து வந்து அதை வந்து செய்யாமல் இருக்கிறத விட கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணணும். நோ பர்ஃபெக்ஷன், ஜஸ்ட் டூ இட் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே வந்து நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அது பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்க்கு உதவியாக இருக்குமோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே. அடுத்து விடாமுயற்சியின்மை. தொடங்குவதில் நாம் கில்லாடிகள், ஆனால் முடிப்பதில் திறமை இல்லாதவர்கள். பல பேர் முதல் முறை தோல்வியடையும் போதே விட்டு ஓடிவிடுகிறார்கள். விடாமுயற்சிக்கு ஈடு இணை இல்லை. விடாமுயற்சியை தாரக மந்திரமாக கொண்டவன் தோல்வி என்னும் கிழவன் தன்னிடம் களைப்படைந்து ஓடிப்போவதை காண்பான். விடாமுயற்சிக்கு முன்பு தோல்வி நிற்க முடியாது. எதிர்மறையான ஆளுமை. தனது எதிர்மறை ஆளுமையால் தான் சந்திப்பவர்களை விலகி போகச் செய்பவன் என்றுமே வெற்றி காண முடியாது. வெற்றி காண்பதற்கு ஆற்றல் தேவை. ஆற்றல் என்பது பல பேரின் ஒத்துழைப்பால் வருவது. எதிர்மறை ஆளுமை கொண்டவன் யாரிடமிருந்தும் ஒத்துழைப்பை கோர முடியாது. அடுத்து பாலுணர்வுக்கு கட்டுக்குள் இல்லாமை. மனிதனை செயல் புரிய தூண்டும் சக்திகளில் பாலுணர்வு மிக அதிக சக்தி வாய்ந்ததாகும். அதிக சக்தி உடையது என்பதனாலேயே அதனை கட்டுக்குள் வைத்து நல்வழிப்படுத்த வேண்டும். அடுத்து வெறும் கையால் முழம் போடுதல். சூதாட்டத்தால் பணம் சம்பாதித்து விடலாம் என்று வெறி கோடிக்கணக்கான மக்களை பிடித்து ஆட்டுகிறது. 1929இல் பங்குச்சந்தையில் கோடிக்கணக்கான மக்கள் முதலீடு செய்து அனைத்தையும் இழந்தது இதற்கான சாட்சியாகும். அடுத்து முடிவெடுக்கும் திறனின்மை. வெற்றி பெறும் மனிதர்கள் முடிவெடுப்பதில் தாமரம் செய்வதில்லை, ஆனால் முடிவுகளை மாற்றுவதில் வேகம் காட்டுவதில்லை. தோல்வி அடைந்தவர்களோ முடிவெடுப்பதில் தாமதமாகவும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்வதில் வேகமாகவும் அடிக்கடி மாற்றிக்கொண்டும் இருப்பார்கள். முடிவு எடுக்காமல் இருப்பதும் காலதாமதம் செய்வதும் இரட்டையர்கள். ஒன்று உள்ள இடத்தில் இன்னொன்று வந்து சேரும். இந்த இரட்டையர்களை உடனே உதைத்து தள்ளுங்கள், இல்லையேல் அவை உங்களை தோல்வி என்னும் ஆலையில் இறுக்கி பூட்டிவிடும். அடுத்து 6 அடிப்படை அச்சங்கள். இதை பற்றி பின்னால் வரும் ஒரு அத்தியாயத்தில் கூறப்போகிறோம். அந்த 6 அச்சங்களையும் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். அது வந்து லாஸ்ட் நம்ம இந்த புத்தகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் வருது. ஓகேவா? அடுத்து தவறான வாழ்க்கை துணை. வாழ்க்கையில் தோல்விக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். திருமணம் என்பது அந்தரங்கத்தை உண்டாக்கும் உறவுமுறை. இது இணக்கமாக இல்லை என்றால் தோல்வியே மிஞ்சும்.
துயரமும் சோகமும் ஏற்பட்டு வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற ஆர்வத்தை அது அழித்துவிடும். அடுத்து தேவைக்கு அதிகமான முன்னெச்சரிக்கை. தேவைக்கு அதிகமான எச்சரிக்கை கொண்டவனுக்கு மற்றவர்கள் எடுத்தது போக மீதி இருப்பதுதான் கிடைக்கும். எச்சரிக்கையின்மையைப் போலவே அதீத எச்சரிக்கையும் தீமையானதாகும். இந்த இரண்டுக்கும் இடையில் வாழ்க்கை நடத்தினால்தான் அதிர்ஷ்டத்திற்கு வாய்ப்புண்டு. நான் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் விவரிச்சுட்டே இருக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே புரியும் இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கையோடு நாம் இதை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நாம் ஒரு புத்தகத்தினுடைய இந்த மாதிரி ஒரு நல்ல புத்தகம் சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்ற இந்த புத்தகத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே நம்மளை நாமே பாராட்டிக்கணும் இல்லையா. எவ்வளவோ என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் வேறு விஷயங்கள் இருக்கும்போது நம்மளுடைய ஒரு நல் பாதைக்கு நல் வழிக்கு நாம் போகணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான புத்தகங்களை நாம் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களில் போயிட்டுருக்கிற நம்மளுக்கு இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே புரியும். ஸோ நம்மளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாராட்டிக்கலாம். ஓகே, அடுத்து தவறான தொழில் துணைவர்களை சேர்த்து கொள்ளுதல். வியாபாரத்தில் ஏற்படும் தோல்விகளுக்கு பெரிய காரணம் இதுவே. தனிநபர் சேவையை மேற்கொள்ளும் முன்பு தனது முதலாளி தனக்கு உற்சாகம் தருபவனாகவும் புத்தி கூர்மை உடையவனாகவும் தொழிலில் வெற்றி அடைந்தவனாகவும் இருக்கிறானா என்று பார்த்து அதன் பிறகு வேலையில் சேர வேண்டும். அடுத்து மூடநம்பிக்கையும் பாரபட்சமும். மூடநம்பிக்கை அறியாமையால் வருவது, அச்சத்தை உண்டாக்குவது. வெற்றியாளர்கள் தங்கள் மனதை அச்சமின்றியும் திறந்தும் வைத்திருப்பார்கள். அடுத்து தவறான வேலையை தேர்ந்தெடுத்தல். தனக்கு பிடிக்காத எந்த வேலையிலும் ஒருவன் வெற்றி காண முடியாது. குறிப்பாக தனக்கு பிடிக்காத சேவை துறையில் தனிநபர் சேவையை ஒருவர் மேற்கொண்டால் அதில் முழு மனதாக அவரால் ஈடுபட முடியாது. அடுத்து மன ஒருமைப்பாடு இல்லாத முயற்சி. பலதரப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருப்பதில் பயனில்லை. ஏதாவது ஒன்றை தனது முக்கிய லட்சியமாக கொண்டு அதில் ஈடுபட வேண்டும். அடுத்து கண்டபடி செலவு செய்தல். வீண் செலவு செய்பவன் வெற்றி அடைய மாட்டான். வறுமை அவனை எப்போது வேண்டுமானாலும் தீண்டலாம். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் சம்பளத்தில் ஒரு பகுதியை தவறாமல் தொடர்ந்து சேமிக்க வேண்டும். வங்கியில் இருக்கும் பணம் தைரியத்தை கொடுக்கும். பணம் இல்லாதவன் தனக்கு இவ்வளவு சம்பளம் வேண்டும் என்று கேட்டு பெற முடியாது. கொடுத்ததை வாங்கி கொள்ள வேண்டியதுதான். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தானே நம்ம வேணால் இந்த வேலை வேணான்னா வேறு வேலை அப்படின்னு யோசிப்போம். பட் நம்மக்கிட்ட அப்படி இல்லை அப்படின்னா, சேவிங்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா, ஐயோ இந்த வேலை போச்சுன்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே, சாப்பாட்டுக்கே திண்டாடணுமே அப்படின்ற ஒரு தாட் வரும் இல்லையா. அடுத்த உற்சாகமின்மை. உற்சாகம் இல்லாத ஒருவனால் அவனுக்கு நம்பிக்கை ஊட்ட முடியாது. மேலும் உற்சாகம் என்பது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொற்றிக்கொள்ளும் இயல்புடையது. உற்சாகம் உள்ள ஒருவனை எந்த குழுவிலும் வரவேற்பார்கள். அடுத்து சகிப்புத்தன்மை இல்லாமை. எதிர்கருத்தை வரவேற்காமல் தன் மனத்தை மூடி வைத்து இருப்பவனுக்கு முன்னேறும் வாய்ப்பே இல்லை. சகிப்புத்தன்மை இல்லை என்றால் அறிவை பெற வாய்ப்பே இல்லை. மதம், இனம், அரசியல் ஆகிய விஷயங்களில் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் ஆபத்தே விளையும். அடுத்து அளவுக்கு மீறிய தன்மை. அளவுக்கு அதிகமாக உண்ணுதல், அளவுக்கு மீறிய குடிப்பழக்கம், கட்டுப்பாடு இல்லாத பாலுணர்வு இவையெல்லாம் வெற்றியை அழித்துவிடும். அடுத்து 25th பாயிண்ட், மற்றவர்களோடு ஒத்துழைக்க முடியாமை. இந்த ஒரு காரணத்தால் பதவியை இழந்தவர்களின் எண்ணிக்கை மற்ற எல்லா காரணங்களையும் ஒன்று சேர்த்தால் நடந்ததை விட அதிகமாகும். எந்த ஒரு தலைவனும் விபரமறிந்து வியாபாரியும் இந்த தவறை அனுமதிக்க மாட்டான். அடுத்து தன் முயற்சியின்றி பெறப்பட்ட அதிகாரம். பணக்காரர்களுக்கு குழந்தைகளாக பிறந்ததால் ஏற்படும் சொத்து மற்றும் அதிகாரம். படிப்படியாக பெறப்படாத பதவியும் பணமும் ஆபத்தானவை. திடீர் செல்வம் திடீர் வறுமையை விட ஆபத்தானவை. அடுத்து வேண்டுமென்றே நேர்மை தவறி நடப்பது. நேர்மைக்கு இணையான பொருள் இன்னொன்று இல்லை. சூழ்நிலைகளின் காரணமாக தன் கட்டுப்பாட்டுக்கு மீறிய நிலையில் தற்காலிகமாக சிலர் நேர்மை தவறக்கூடும். ஆனால் வேண்டுமென்றே நேர்மை தவறுபவனுக்கு வெற்றி கிட்டாது. என்றாவது ஒரு நாள் அவன் பிடிபடுவான். பேர் கெடுவது மட்டுமின்றி அவனது சுதந்திரமும் இல்லாமல் போகலாம். அடுத்து பகட்டும் அகம்பாவம். இந்த குணங்கள் மற்றவர்களை இவனிடம் வராதே என்று எச்சரிக்கை செய்யும் சிகப்பு விளக்காகும். அவைகள் வெற்றிக்கு தடையாகும். அடுத்து சிந்தனைக்கு பதில் ஊகித்தல். எந்த விஷயத்தை பற்றியும் போதுமான அளவு விவரங்களை சேகரித்து சிந்தித்து முடிவெடுக்காமல் பிறருடைய கருத்துக்களை கேட்கும் ஊகத்தின் அடிப்படையிலும் முடிவெடுப்பது தோல்வியை தரும். அடுத்தது மூலதனம் இல்லாமை. இந்த காரணத்தால் தான் மிக பலர் தோல்வி அடைகிறார்கள். தொழிலை ஆரம்பிக்கும் போதே தங்கள் தவறுகளால் கஷ்டம் வருமானால் அதை ஈடுகட்ட போதுமான ரிசர்வ் நிதியை ஒதுக்கி வைக்காமல் தொழில் நடத்துவோர் தோல்வியடைவர். தொழிலுக்கு என்று ஒரு மரியாதை அல்லது நாணயம் சந்தையில் உண்டாகும் முன்பு அகலக்கால் வைப்போரும் இப்படியே. ஓகே, இப்போ நம்ம 30 காரணங்களை முடிச்சிட்டோம். இந்த 30 காரணங்களில் உங்களை எது பாதிக்குது, நீங்கள் எந்த விதத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா?
ஓகே, இதுவரை சொன்ன 30 காரணங்களிலும் வராத ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் தோல்வியடைந்திருந்தால் அந்த காரணத்தை இங்கே எழுதி கொள்ளுங்கள். ஓகே, அதோட உங்களுக்கு வேற ஏதாவது காரணம் தோணுது, நான் இந்த விஷயத்துல தப்பா இருக்கேன், ஏன்னா நம்ம மைண்டுக்கு தெரியும் இல்லையா, அப்படின்னு உங்களுக்கு அது தோணுச்சு அப்படின்னா அதை ஒரு பாயிண்டாகவும் நீங்க எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க அப்படின்றாங்க. வாழ்க்கையில் முயற்சி செய்து தோற்கும் எந்த ஒருவனும் சந்திக்கும் காரணங்களில் 30 பெரும்பாலான காரணங்களை இதுவரை விவரித்தோம். நீங்கள் தோல்வி அடைந்தவர், ஆனால் உங்கள் மீது நல்லெண்ணம் கொண்ட ஒருவரை இந்த 30 காரணங்களையும் ஆராய்ந்து அதில் எந்த காரணங்களால் உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது என்று கூறும்படி கேளுங்கள். நீங்கள் தனியாகவே இதை ஆராய்வது சரி, ஆனால் எல்லோராலும் அது முடியாது. உன்னையே நீ அறிவாய் என்ற பழம்பெரும் வாசகத்தை கேட்டிருப்பீர்கள். ஒரு பொருளை நீங்கள் விற்பதானால் அந்த பொருளை பற்றி அறிந்திருக்க வேண்டும். தனிநபர் சேவையை விற்பவருக்கும் இது பொருந்தும். உங்களுடைய பலவீனங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவற்றை நீக்கவும் விட்டு விலகவும் முடியும். அதே போல விற்பனையில் ஈடுபடும் போது உங்களது வலிமைகள் எது என்றும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். சரியான மதிப்பீட்டின் மூலமே உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். பிரபலமான ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு விண்ணப்பித்திருந்த ஒருவன் தன்னை பற்றிய அறியாமையால் எவ்வாறு நடந்து கொண்டான் என்ற உதாரணம் இது. கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு அவன் சரியாக விடை சொன்னான். கடைசியாக எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டதற்கு குறிப்பாக என் மனதில் ஒன்றும் இல்லை என்ற பதில் சொன்னான். உடனே அந்த மேலாளர், நல்லது, 1 வாரம் வேலை செய்யுங்கள், பார்த்துவிட்டு சம்பளத்தை முடிவு செய்யலாம் என்றார். நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றான் இவன். இப்போது நான் செய்யும் வேலையில் அதைவிட அதிகம் கிடைக்கிறது என்றான். உங்களுடைய இப்போதைய முதலாளியிடம் சம்பள உயர்வு கேட்டாலும் அல்லது புதிய வேலையில் சேரும்போது சம்பளம் பற்றி பேரம் பேசினாலும் ஒன்றை கவனியுங்கள். அங்கு சம்பளத்தை விட உங்கள் உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும். அதிக சம்பளம் வேண்டும் என்று கேட்பது ஒரு விஷயம், ஆனால் அதிக சம்பளம் பெறுவதற்குரிய தகுதியை பெற்றிருப்பது முக்கியமான விஷயம். தேவை அதிகம் இருப்பதால் அதிக சம்பளம் கேட்க வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள். உங்கள் உழைப்பின் மதிப்பிற்கும் உங்களின் தேவைக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை. நிறுவனத்திற்கு எவ்வளவு தூரம் பயனுள்ள சேவையை நீங்கள் வழங்குகிறீர்களோ அல்லது மற்றவர்களை அத்தகைய சேவை செய்யுமாறு நீங்கள் தூண்டுகிறீர்களோ அதை பொறுத்தே உங்களது மதிப்பு நிர்ணயிக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எந்த ஒரு மனிதனுக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ தயவு செய்து லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். பிடிச்ச விஷயங்களை மறக்காமல் தயவு செய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது எனக்கும் ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும் இல்லையா. நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலாக்கான ஒரு எதிர்வினை அப்படின்றது நான் போட்டேன் அப்படின்னா நீங்கள் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா அது எனக்கு ஓகே, நம்ம அடுத்த வீடியோஸ் போடலாம், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது எனக்கு அது தெரிய வரும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கும் தெரியாது இல்லையா, யாருக்காவது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு. ஏன்னா நான் இதில் வீடியோ போடுறேன் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய லைக், கமெண்ட்ஸ், அப்புறம் சப்ஸ்கிரைப், இதெல்லாம் தான் எனக்கு தெரிய வரும். ஓகே, நம்ம போகிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது போக நாம ஆள் மனதின் அற்புத சக்தி, அப்புறம் பணம் சார் உளவியல், அதே போல் இப்போ இந்த சிந்தித்து பாரு செல்வந்தனாக, இந்த 3 புத்தகங்களுமே நம்ம போட்டிருக்கோம். ஆள் மனதின் அற்புத சக்தி முழுவதுமாக முடிஞ்சு எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது. அண்ட் தென் மோட்டிவேஷனல் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி தினசரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு புத்துணர்வு ஊட்டக்கூடிய வரிகள் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓஷோ அவர்கள் சொன்னது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது எல்லாமே பாருங்கள், பயனடைங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள், அதற்கான 28 கேள்விகள். ஓகேவா. இதற்கு முன்னாடி நாம தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதில் என்னென்ன நீங்கள் அலசி ஆராய்ச்சிக்கோங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ தனிநபருக்கான ஒரு சுய அலசல் கேள்வி பட்டியல். ஓகேவா, அது என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் நாம எப்படி தோல்விக்கானதை அலசி ஆராய்ஞ்சோமோ அதே போல இந்த கேள்விகளையும் நாம அலசி ஆராய்ஞ்சு அதற்கான பதில்கள் என்ன அப்படின்றத நாம தெரிந்து கொள்ளலாம். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதும் இல்லையா. அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம், தீர்மானிக்கலாம், வடிவமைக்கலாம். வியாபாரம், தொழில், நம்மளுடைய முறையில், நம்மளுடைய கேரக்டர்ஸில் அது எல்லாமே சேஞ்சஸ் கொண்டு வரலாம் இல்லையா. சேஞ்சஸ் இருந்து அப்படின்னாலே அதுவே மிகப்பெரிய முன்னேற்றம். அதன் மூலியமாகவே நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், பணம், அது எல்லாமே நம்ம பெற முடியும். பொருட்களை விற்கும் வியாபாரி ஆண்டுக்கு ஒரு முறை தன் பொருட்களை கணக்கெடுக்கிறார். அதுபோல தனிநபர் சேவையை விற்பனை செய்யும் ஒருவர் ஆண்டுக்கு ஒரு முறையாவது தன்னை சுய அலசல் செய்து கொள்ள வேண்டும். அதன் விளைவாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் குறைபாடுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வர வேண்டும். நல்ல குணங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். வாழ்க்கையில் சிலர்
முன்னே செல்கிறார்கள், சிலர் பின்னே செல்கிறார்கள், சிலர் அதே இடத்தில் நிற்கிறார்கள். முன்னே செல்ல வேண்டும் என்பதே நோக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டுதோறும் சுய அலசல் செய்து கொண்டால் எவ்வளவு தூரம் முன்னேறுகிறோம் என்று தெரியும். அதே சமயம் பின்னோக்கி சென்றோமே என்பதும் தெரியும். முன்னேற்றம் குறைவாக இருந்தாலும் மேலேறிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் தனிநபர் சேவையை விற்பனை செய்பவர் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆண்டு இறுதியில் உங்கள் சுய அலசல் மேற்கொண்டால் அதில் உங்கள் குறைபாடுகளை அடுத்த ஆண்டு களைவதாக புது வருட தீர்மானம் போடுவதற்கு உதவியாக இருக்கும். சுய அலசலுக்காக கீழ்கண்ட கேள்விகளை படித்து பதில் கூறுங்கள். அவை உண்மையான பதிலாக இருக்கட்டும். நீங்கள் எழுதிய பதில்களை நடுநிலையாக ஒருவர் பரிசோதித்து கொடுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர் வீடியோ போட்டிருந்தேன். அதாவது என்னோட இயர்லி கோல்ஸ் என்ன, 2023 கோல்ஸ் என்ன, நான் அது 2024 எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணேன். எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் அதில் நான் ஒரு 30 கோல்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் 2025 வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மிச்சது வந்து நான் வேணும்னே செய்யாமல் இருந்ததும் இருக்கலாம், என்னால் செய்ய முடியாமல் போனதும் அப்படின்றதும் இருந்தது. இப்போது 2024 நான் அந்த மாதிரி வந்து கோல்ஸ்ன்னு எழுதியிருந்தேன். ஜான்வரி மந்தில், டிசம்பர் மந்த் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஜான்வரி 2025 1 வந்து நான் அந்த விஷயங்களெல்லாம் அலசி ஆராய்ஞ்சேன். எந்தெந்த விஷயம் என்னால் பண்ண முடியல, ஏன் செய்ய முடியல, இனி அதை செய்யணும் அப்படின்னா அது என்னென்ன விஷயங்கள் நான் வந்து செய்யணும், அதற்காக எந்தெந்த முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதை வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ அதை போடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல முன்னேற்றம். அடுத்தடுத்து நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் அடையிறக்காகட்டும், இல்லை நம்ம ஒரு விஷயத்திலேயே தேங்கி இருக்காமல் அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணி போகிறக்கும் அது வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அது எது எழுதியிருப்பேன் அப்படின்னா என்னுடைய மென்டல் ஆகட்டும், மென்டல் லைஃபு, ஹெல்த்து, அப்புறம் நம்மளுடைய என்ன சொல்கிறது சம்பாதிக்கிறது, அப்புறம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு, நம்மளுடைய தொழில், இது எல்லாத்துக்குமே வந்து எழுதி வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு கோல்ஸாக நோட் பண்ணி நான் அதோட வந்து இன்னொன்று என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜான்வரி எழுதுகிறேன் அப்படின்னா இப்போ ஜான்வரி மந்த்து என்னோடய யூடியூப்பில் ஒவ்வொரு ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்ருக்கக்கூடிய விஷயங்களுடைய ப்ராக்ரஸ் வந்து ஜான்வரி 1, ஃபெப்ரவரி 1, மார்ச் 1, அதே மாதிரி ஒவ்வொரு மந்தினுடைய ஃபஸ்ட் டேட்லேயும் அந்த விஷயங்களினுடைய செயல்களினுடைய ப்ராக்ரஸ் என்னென்னவாக இருக்குது அப்படின்றதையும் நான் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதுவும் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னுடைய லைஃப்பில். ஸோ நான் அந்த மாதிரி போடுறதுனால, அந்த மாதிரி எழுதி வைக்கிறதுனால கண்டிப்பாக அதை நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நிறைய விஷயங்களை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதற்கான செயல்லையும் நான் கண்டிப்பாக ஈடுபட்டுட்டு தான் இருக்கேன். அதனால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் அடுத்த வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன். எந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போது தனி நபருக்கான அந்த சுய அலசல் கேள்விப்பட்டியல். இந்த ஆண்டுக்கான இலக்காக நான் நிர்ணயித்ததை அடைந்தேனா? உங்கள் வாழ்நாள் லட்சியத்தை ஆண்டுதோறும் குறிப்பிட்ட அளவு அடைவதாக நீங்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு நான் வழங்கிய சேவை என்னால் முடிந்த அளவுக்கு தரமானதா, அல்லது இன்னும் தரமாக செய்ய வேண்டிய பகுதி அதில் ஏதாவது உண்டா? அடுத்து, நான் வழங்கிய சேவையின் எண்ணிக்கை அல்லது அளவு என்னால் முடிந்த உச்சக்கட்ட அளவு தானா? என்னுடைய நடத்தை இணக்கமாகவும் ஒத்துழைப்பு தரக்கூடியதாகவும் இருந்ததா? காலதாமதம் என்னுடைய திறமையை குறைப்பதற்கு எப்போதாவது அனுமதித்தேனா? அப்படி இருந்தால் எந்த அளவுக்கு? எனது ஆளுமையை நான் சிறப்பாக வளர்த்து கொண்டேனா? ஆம் எனில் எந்தெந்த வழிகளில்? எடுத்துக்கொண்ட திட்டங்களை முடிக்கும் வரை நான் விடாமுயற்சியோடு இருந்தேனா? இந்த விஷயங்களை வந்து உங்களுடைய வியாபாரம் நடத்துறீங்கன்னாலும் சரி, அதை நோட் பண்ணி பாருங்கள். ஏன் இந்த விஷயங்களெல்லாம் நம்மளுடைய தனிநபர் அந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நம்ம டெய்லி ஒரு ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை நம்ம ஒரு தொழில் நடத்திட்டுருக்கோம் அப்படின்னாலும் இந்த விஷயங்களெல்லாம் பொருந்தும். எனது ஆளுமையை நான் சிறப்பாக வளர்த்து கொண்டேனா? ஆம் எனில் எந்தெந்த வழிகளில்? எடுத்துக்கொண்ட திட்டங்களை முடிக்கும் வரை நான் விடாமுயற்சியோடு இருந்தேனா? தேவைப்பட்ட போது முடிவெடுப்பதில் உடனடியாகவும் உறுதியாகவும் நான் செயல்பட்டேனா? 6 அடிப்படையான அச்சங்களில் ஏதேனும் ஒன்றை எனது திறமையை பாதிக்கும்படி நடந்து கொண்டேனா? அதிகமான எச்சரிக்கையோடு அல்லது போதுமான எச்சரிக்கை இல்லாமல் நான் நடந்து கொண்டிருக்கிறேனா? எனது தொழில் துணைவருடன் என்னுடைய உறவு இனிமையாக இருந்ததா அல்லது கசப்பாக இருந்ததா? கசப்பாக இருந்திருப்பின் அதற்கு முழுமையாக நான் தான் காரணமா அல்லது ஓரளவு காரணமா? செயலில் மன ஒருமைப்பாடு இல்லாமல் எனது ஆற்றல்களை சிதறவிட்டேனா? எனது விஷயங்களிலும் திறந்த மனதோடும் சகிப்புத்தன்மையோடும் நான் நடந்து கொண்டேனா? சேவை செய்வதில் கடந்த ஆண்டில் நான் எந்த வகையில் முன்னேறி இருக்கிறேன்? எந்த பழக்கத்திலாவது நான் அளவுக்கு மீறி நடந்து கொண்டேனா?
தனியாகவோ 4 பேருடன் இருக்கும்போதோ நான் அகம்பாவத்துடன் நடந்து கொண்டேனா? என் துணைவர்கள் எனக்கு மரியாதை வழங்கும் வகையில் நடந்து கொண்டேனா? எனது முடிவுகள் சிந்தித்து எடுக்கப்பட்டவையா, அல்லது பிறருடைய கருத்தின் அடிப்படையில் அல்லது ஊகத்தின் பேரில் எடுக்கப்பட்டவையா? என்னுடைய நேரம், செலவுகள், வருமானம் ஆகியவற்றை முறையாக பட்ஜெட் செய்தேனா? அதில் ஊதாரித்தனம் இல்லாமல் இருந்தேனா? இதுவும் வந்து என்னுடைய வரவு செலவு கணக்கு அப்படின்றது நான் மேரேஜ் ஆனதுலேருந்தே நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எப்படின்னு தெரியல, எனக்கு அப்போ தோணுச்சு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து நான் இது வரைக்கும் ஒரு 4-5 டைரி அது வந்து போயிட்டே 2-3 டைரிக்கு மேலே போயிட்டே தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வருமானம் அப்படின்றத செலவு எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருமானம் அப்படின்றத நான் முக்கியமாக நோட் பண்ணுவேன். ஏன்னா நம்மளால் எந்த அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்றத தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ எவ்வளோ அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக எழுதி வச்சுருவேன். எந்தெந்த வகையில் ஏர்ன் பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக என்னுடைய டெய்லி லிஸ்ட்டில் கண்டிப்பாகவே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி எத்தனை பேர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி வருமானம் எவ்வளோ, செலவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் டைரியில் நோட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து சொல்லுங்கள். எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து செயல்பட்டுருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி செய்யலை அப்படின்னாலும் அதை சொல்லுங்கள். பட் இனிமேல் வந்து அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஜான்வரி தான் இல்லையா? ஸோ இனிமேல் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நமக்கே வந்து தெரிய வரும் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத வந்து அந்த மந்த் எண்டில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும் எந்தெந்த விதத்தில் வந்து நாம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எப்படி நான் அந்த கோல்ஸ் வந்து நோட் பண்ணிகிட்ருக்கணும், அது போல் அந்த ஒவ்வொரு விஷயத்தினுடைய ப்ரோக்ரஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மந்த்லி ஒன்ஸ் நோட் பண்ணிகிட்ருக்கணும். அதே போல் இது டே டு டே லைஃப்பில் எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றதையும் நான் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வருமானம் ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, லாபம் தராத விஷயங்களுக்கு எவ்வளவு நேரம் நான் செலவழித்தேன், அதை வேறு நல்ல செயல்களுக்கு செலவழித்திருக்க முடியுமா? எனது நேரத்தையும் பழக்கங்களையும் எந்த மாதிரி மாற்றிக்கொண்டால் அடுத்த ஆண்டு இன்னும் திறமையாக நான் பணியாற்ற முடியும்? என் மனசாட்சிக்கு விரோதமாக எப்பொழுதாவது நடந்து கொண்டேனா? நான் வாங்கிய சம்பளத்தை விட அதிக அளவு அல்லது உயர்வான சேவையை செய்திருக்கிறேனா? யாருக்காவது நான் பாரபட்சமாக நடந்து கொண்டேனா? எந்த வகையில்? என்னுடைய சேவையை நானே வாங்கும்படி இருந்திருந்தால் எனக்கு திருப்தியான சேவையை இருந்திருக்குமா? நான் சரியான எனக்கு பொருத்தமான வேலையில்தான் இருக்கிறேனா? இல்லை என்றால் அதற்கான காரணம் என்ன? என்னிடம் சேவையை வாங்கியவர்கள் திருப்தியாக இருக்கிறார்களா? இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? வெற்றியின் அடிப்படை கோட்பாடுகளில் எனக்கான மதிப்பீடு எவ்வளவு? இந்த மதிப்பீட்டை நேர்மையாகவே கணக்கிட்டு அதை துணிச்சலுள்ள ஒருவர் மூலம் பரிசோதித்து கொள்ளுங்கள். ஓகே, இது எல்லாமே வந்து நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கொஷினுக்கான ஒரு அலசலெல்லாம் வந்து என்னுடைய போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு நான் பண்ணி பார்க்க போகிறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நாம் வந்து நம்ம பற்றின ஒரு சுய அலசல் செஞ்சுருக்கோம், அதை எந்த அளவுக்கு முன்னேற்ற போகிறோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த மந்த்து இதே மாதிரி ஜான்வரியில் நாம் பார்க்கும்போது நம்மளுடைய லைஃப் கோல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றதையும் நாம் அந்த ஒரு தருணத்தில் நாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, அதுவே ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே இன்னும் நம்மளால் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு உற்சாகம் வந்து கண்டிப்பாக பொங்கி எழும். அந்த மாதிரியான உற்சாகம் எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் பொங்கி எழணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துடலாம். இந்த அத்தியாயத்தில் இதுவரை சொன்ன தகவல்களை படித்து உள்வாங்கி கொண்டதால் நீங்கள் தனி நபர் சேவையை சந்தைப்படுத்துவதற்கான நடைமுறை திட்டத்தை உருவாக்க தயாராகி விட்டீர்கள். அதற்கான கோட்பாடுகள் ஒவ்வொன்றையும் நாம் விளக்கிக் கொள்ள இருக்கிறோம். முக்கியமான தலைமை பண்புகள், தோல்வியை தரும் பொதுவான காரணங்கள், தலைமைக்கு இருக்கும் நல்வாய்ப்புகள், வாழ்க்கையின் எந்த துறையிலும் தோல்விக்கான காரணங்கள் மற்றும் சுய அலசல் கேள்வி பட்டியல் ஆகியவை மிகச்சரியான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. தனிநபர் சேவையை விற்பனை செய்து செல்வம் சேர்க்க விரும்பும் எவருக்கும் பயன்படுவதாகும். ஏற்கனவே இருந்த செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டவர்களும் இப்போதுதான் முதலாக தொழிலில் இறங்குபவர்களுக்கும் தனிநபர் சேவையை தவிர வேறு எதிலும் இறங்குவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே அதற்கான சந்தை பற்றிய முழுமையான நடைமுறைக்கேற்ற தகவல்கள் அவர்கள் கையில் இருப்பது அவசியம். இந்த அத்தியாயத்தில் குறிப்பிட்ட தகவல்கள் எந்த துறையில் தலைமை பதவியை அடைய விரும்பினாலும் அவர்களுக்கு உதவும். குறிப்பாக வியாபாரத்திலோ தொழிலிலோ உயர் பதவியில் இருப்பவர்களுக்கோ தங்கள் சேவையை வழங்க விரும்புவோருக்கு மிகவும் பயன்படும். இத்தகவல்களை உள்வாங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு செயல்பட்டால் அது அவர்களின் சந்தைப்படுத்துதலில் பயன்படுவதோடு மனிதர்களை சரியாக எடை போடவும் உதவி செய்யும். மனிதவள இயக்குநர்கள் வேலைவாய்ப்பு
தேடித்தரும் மேலாளர்கள், வேலைக்கு ஆட்களை எடுக்கும் பொறுப்பிலுள்ள மற்ற அதிகாரிகள், பிற நிர்வாகிகள் ஆகிய அனைவருக்கும் இது விலைமதிப்பில்லாத தகவலாகும். இதில் உங்களுக்கு ஐயம் இருந்தால் சுய அலசலுக்கான 28 கேள்விகளுக்கும் பதிலளித்து பாருங்கள். ஐயமே இல்லை என்றாலும் கூட பதிலளித்து பார்ப்பது சுவையானதாகவும் பயனளிப்பதாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அத்தியாயத்தை நாம் அடுத்த இன்னொரு இதில் கண்டினியூ பண்ணுவோம். அதில் முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எதுக்காக நாம் இந்த விஷயங்களை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா, செல்வம் சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை எங்கே எப்படி தேடி பிடிப்பது அப்படின்ற ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான முக்கியமான விஷயங்கள். அப்புறம் இவ்வளோ வாய்ப்புகளை நமக்கு வழங்கக்கூடிய அந்த அதிசயம் எது அப்படின்னு நிறைய விஷயங்களை அடுத்த அத்தியாயத்தில் பார்த்து அந்த அத்தியாயத்தோட இந்த 7வது ஒருங்கிணைந்த திட்டமிடல் அப்படின்ற அந்த பகுதியை நாம் நிறைவு பெறலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.